ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ஜெகநாதரே சரணம். சுபத்ரா தேவி சரணம். பலராமரே சரணம். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியாம் ஜெகநாதாய தே நமோ நமக. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது 4 புனித யாத்திரை ஸ்தலமான சார்தாம் என்று சொல்லப்படக்கூடிய ராமேஸ்வரம், துவாரகா, பத்ரிநாத் மற்றும் பூரி ஜெகநாதருடைய கோவில். இந்த பூரி ஜெகநாதர் கோவிலின் மிக உலக புகழ் பெற்ற ரத யாத்திரையை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். ஒரிசாவில் புவனேஸ்வர் பக்கத்தில் நீலாச்சலம் அப்படின்ற ஒரு மலை இருக்குது. அந்த மலை மீதே ஜெகநாதரின் அழகான ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஜெகநாதரின் ஆலயம் பல அதிசயங்களும் சிறப்பு மிக்கதுமாக இருக்கிறது. இங்கே கிருஷ்ணர் ஜெகநாதராக, இந்த ஜகத்தின் நாதராகவும், தன்னுடைய சகோதரி சுபத்ரா, தன்னுடைய சகோதரர் பலராமர் மற்றும் லக்ஷ்மி தேவி மற்றும் பார்வதி தேவியோடு இங்கே வாசம் செய்கிறாரு. ஜெகநாதருடைய ரத யாத்திரை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆஷாட சுக்ல த்விதியை அன்றைக்கு தான் ஜெகநாதர், சுபத்ரா மற்றும் பலராமருடைய ரத யாத்திரை தொடருது. இந்த ரத யாத்திரை 9 நாட்கள் நடைபெறுது. இந்த ரத யாத்திரைக்கு முன்னாடி ஸ்நான யாத்ரா என்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகநாதர், சுபத்ரா மற்றும் பலராமர் இவங்க 3 பேருடைய மூலவர் மூர்த்திகள் எப்போதுமே கோவிலிருந்து உற்சவர் மூர்த்திகளையே நம்ம வெளியில் கொண்டு வந்து ஊர்வலத்தில் பார்ப்போம். ஆனால் பூரி ஜெகநாதர் கோவிலில் மூலவர் மூர்த்திகளே கோவிலை விட்டு வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் செய்கிறாங்க. இந்த 3 மூலமூர்த்திகளுமே மரங்களால் ஆனவர்கள். அதனால் இவங்களோட அபிஷேகம் தினமும் எப்படி நடைபெறும் என்றால், அந்த தெய்வங்களுக்கு முன்னாடி கண்ணாடி வைத்து அதிலேயே அபிஷேகம் செய்வாங்க. ஆனால் இந்த ரத யாத்திரைக்கு முன்னால் ஸ்நான யாத்திரா என்பது நடைபெறும். அப்பொழுதுமே இந்த 3 மூலவ மூர்த்திகளையும் ஸ்நானபேடி என்ற இடத்திற்கு கொண்டு வந்து அங்கே அவர்களுக்கு உண்மையான அபிஷேகம் நடைபெறும். பிறகே இந்த ரத யாத்திரை சிறப்பாக நடைபெற ஆரம்பிக்கும். வளர்பிறை 2ஆம் நாள் ஆஷாட சுக்ல திதியை அன்று இந்த ரத யாத்திரை நடைபெற ஆரம்பிக்கிறது. இந்த ரத யாத்திரையின் பொழுது பலராமர், சுபத்ரா தேவி மற்றும் ஜெகநாதர் மூவரின் ரதத்தையும் ஒரே இடத்துல நிறுத்தி வைத்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய சாலையாக அங்கு அமைந்திருக்கும். அந்த சாலையோட பேர் பார்த்திங்கன்னா கிராண்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா படாடண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வங்கள் 3 பேருமே ரதங்களில் ஏறி அமர்ந்த பிறகு முதலில் பலராமருடைய ரதம் கிளம்பும். பிறகு சுபத்ரா தேவி, பிறகு ஜெகநாதருடைய ரதம் அங்கிருந்து கிளம்பும். ஜெகநாதரை பார்ப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து அநேகமான பக்தர்கள் அவரின் தரிசனத்திற்காக காத்திருப்பாங்க. ஏனென்றால் ஜெகநாதரின் கோவிலுக்குள்ளே மற்ற மதத்தினருக்கு அனுமதி கிடையாது. ஆனால் கிருஷ்ணருக்கோ பல இடங்களில் பல பக்தர்கள் உள்ளார்கள். இந்த ரத யாத்திரையின் பொழுது கிருஷ்ணரின் கோவிலான ஸ்ரீ மந்திர், அதுவே ஜெகநாதரின் கோவில், அங்கே இருந்து குண்டீச்சா பவனம் என்று ஒரு இடத்திற்கு அவர் சென்றடைவார். இது கோவிலிலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த கிராண்ட் ரோடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாலை ஒரே நேர் தெருவாகவே இருக்கும். கோவிலில் இருந்து ரதம் கிளம்பி குண்டீச்சா பவனம் அடைவது ஒரே நாள்லேயே அடைஞ்சிருவாங்க. பிறகு 3 ரதங்களையுமே குண்டீச்சா பவனத்திலேயே அங்கேயே நிற்க வைத்துவிட்டு அன்று இரவு முழுவதுமே பலராமர், சுபத்ரா மற்றும் ஜெகநாதர் ரதத்திலே இருப்பாங்க. அங்கேயே அவர்களுக்கு நெய்வேத்தியம் அனைத்தும் நடைபெறும். பிறகு 2வது நாள் தான் அவங்க குண்டீச்சா பவனத்துக்குள்ளே போவாங்க. இந்த குண்டீச்சா பவனமுமே பார்த்திங்கன்னா ரத யாத்திரை நடைபெறுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் திறக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படும். இதனை எப்பொழுதுமே சுத்தம் செய்வது ஜெகநாதர் கோவிலில் வேலை செய்பவர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் தான். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவர் ஒரு மிக சிறந்த கிருஷ்ணருடைய பக்தர், உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அவர்தான் மகாமந்திரமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தையுமே இந்த உலகிற்கு கொடுத்தவர். அவர்தான் இந்த குண்டீச்சா பவனத்தை
பொதுமக்களும் வந்து சுத்தம் செய்யணும், அப்பொழுது அவர்களுடைய கர்மாக்கள் பாவங்களும் கழியும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கத்தை ஏற்படுத்தினார். அதனால் இப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா குண்டீச்சா பவனத்தில் ரத யாத்திரைக்கு 3 நாட்களுக்கு முன்னாடியிலிருந்தே பொதுமக்கள் வந்து சுத்தம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதற்காகவே வெளியில் ஒரு சின்ன பானை, தொடப்பம் அது எல்லாமே மலிவான விலையில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ரத யாத்திரை பொழுது கோவிலை விட்டு குண்டீச்சா பவனம் போகும் பொழுதும் சரி, குண்டீச்சா பவனத்திலிருந்து திரும்பவும் ஸ்ரீமந்திரான கோவிலுக்கு வரும் பொழுதும் ஜெகநாதருடைய ரதம் ஒரு இடத்தில் மட்டும் நிற்கும். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்த சாலபேகா என்ற பக்தரின் சமாதி இருக்கும் இடமாகும். பிறகு மௌஷிமா என்ற ஒரு ஆலயம் இருக்கு. அவர்கள் ஜெகநாதர், சுபத்ரா மற்றும் பலராமரின் அத்தை ஆவார்கள். அவர்கள் மௌஷிமா கோவில் இருக்கிறது. அந்த மௌஷிமா என்பவர் பலராமர், சுபத்ரா தேவி மற்றும் ஜெகநாதரின் அத்தை ஆவார்கள். இவங்க 3 பேருக்காகவும் போடோ பீத்தா என்ற இனிப்பை செய்து தருவாங்க. இப்பொழுது பக்த சாலபேகாவை பற்றின மிக அற்புதமான பக்தி விஷயத்தை பார்க்கலாம். பக்த சாலபேகா ஒரு ஜெகநாத பக்தைக்கு பிறந்தவங்க ஆவாங்க. அவர் ஒரு இளம் இந்து விதவை மற்றும் ஒரு முகலாயருக்கு பிறந்தவர் ஆவார். அதனால் பக்த சாலபேகா கோவிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இவர் சிறுவயதில் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பக்தி எல்லாம் கிடையாது. மிகவும் ஒரு கோபம் அதிகமாக அது போல இருந்த ஒரு ஆளாக இருந்தார். ஒரு நாள் அவர் போர்க்களத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே அவருக்கு மிகவும் தீவிரமான காயமாகிவிட்டது. அவர் திரும்பவும் அவரை அங்கிருந்து காப்பாற்றி வீட்டிற்கு எடுத்துட்டு வந்து அவங்களுடைய அம்மா வைத்தியம் செய்தாங்க. அப்பொழுது வைத்தியர் சொன்னது, இவருக்கு மிகவும் அதிகமாக காயம்பட்டிருக்கிறது, அதனால் இவருடைய நிலைமை என்னவென்று நம்மளால் சொல்ல முடியாது, பிழைப்பார் என்றும் நம்மால் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஜெகநாதர் மீது இருந்த பக்தியினால் அவருடைய அம்மா எப்பொழுதும் பக்கத்தில் அமர்ந்து இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பாங்களாம். சாலபேகாக்கோ தெய்வ நம்பிக்கை இல்லை என்பதனால் அவர் என்ன சொல்வார் என்றால், அம்மா நீங்கள் எதுக்காக இப்படி உட்காந்து தெய்வத்தோடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் ரொம்பவே இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது என்று கேட்பாராம். அதற்கு அவங்க அம்மா சொன்ன பதில், எதுவாக இருந்தாலும் தெய்வத்தால் முடியாதது என்பது கிடையாது, அதனால் நான் நம்பிக்கையோடு இதை சொல்கிறேன், நீயுமே நம்பிக்கையோடு இதை சொல்ல, கண்டிப்பாக நீ நலமடைவாய் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டுக்கொண்டு பக்த சாலபேகாவும் இந்த மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். அதிசயமாக அவர் சீக்கிரமாகவே குணமடைந்து விட்டார். பிறகு அவர் ஜெகநாதருடைய மிக சிறந்த பக்தராக மாறியிருந்தார். ஒரு நாள் அவர் பிருந்தாவனத்திற்கு யாத்திரை போயிருந்தார். அப்படி அவர் அங்கே சென்று கிருஷ்ணரையும் ராதையும் தரிசனம் செய்துவிட்டு வரும்பொழுது இங்கே ரத யாத்திரை தொடங்கிவிட்டது. ரத யாத்திரைக்கு அவர் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் ரொம்ப தொலைவாக இருந்ததனால் ஒரு 2-3 வாரங்கள் அதுக்கு மேலேயுமே ஆகலாம் என்ற நிலைமை இருந்தது. பக்த சாலபேகாக்கோ ஜெகநாதரை ரத யாத்திரையில் பார்க்கணும் என்ற ஆர்வம் மற்றும் பக்தியினால், ஜெகநாதா நான் வர வரைக்கும் நீ எங்கே இருக்கிறாயோ அங்கேயே நின்றுவிடு என்று வேண்டிக் கொண்டார். ஜெகநாதரின் கருணை, ஜெகநாதர் பக்த சாலபேகா சொன்னது போலவே ஒரு இடத்திற்கு வந்தவுடனே அந்த இடத்தில் திடீரென்று பயங்கரமாக மழை பெய்து ஊரே வெள்ளக்காடாக மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது ஜெகநாதருடைய ரதமும் அங்கேயே நின்று விட்டது. பல வாரங்கள் கழித்து பக்த சாலபேகா இங்கே ஜெகநாதருடைய ரத யாத்திரைக்கு வந்து பார்க்கிறாரு. எப்பொழுதுமே ரத யாத்திரையின் பொழுது பூரியின் மன்னரே தங்க துடப்பத்தினால் சாலையெல்லாம் ஜெகநாதர் வருவதற்காக பெருக்கி கொண்டே போவாங்களாம். ஏனென்றால் ஜெகத்தின் நாதர் வரார் அப்படின்னு இந்த மன்னர் அவருக்கு சேவை செய்வார். அப்படி இருக்கும் பொழுது இது போல ரதம் நின்று விட்டதனால் அந்த மன்னர் மற்றும் மற்ற அனைவருமே ஜெகநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம், ஜெகநாதரே நீங்கள் ஏன் இங்கே நின்றுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியலை,
ஒன்று நீங்கள் கோபமாக இருக்கலாம், இல்லை என்றால் யாரோ ஒரு பக்தருக்காக நீங்கள் நின்றிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. மற்றபடி எங்களுக்கு எதுவுமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் ரத யாத்திரை தொடங்கி பல வாரங்கள் ஆச்சு. நீங்கள் திரும்பவும் கோவிலுக்கு சென்றடைய வேண்டும், தயவு செஞ்சு கருணை காட்டுங்க அப்படின்னு வேண்டிக் கொண்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சாலபேகா அந்த ரத யாத்திரை நடக்கக்கூடிய ரதம் நின்று கொண்டிருக்கிற இடத்துல வந்து நின்று விட்டார். ஜெகநாதருடைய கருணையை பார்த்து அங்கே பக்கத்தில் நின்று அழுது கொண்டே இருந்தாராம். திடீரென்று அதனை மன்னர் பார்த்து, நீங்கள் யார், எதனால் இப்படி அழுவுறீங்க, என்னாச்சு என்று கேட்கும் பொழுது சாலபேகாவோ, நான் தான் இப்படி ஜெகநாதரிடம் வேண்டிக் கொண்டேன், ஜெகநாதா நான் உன்னை பார்க்கணும், அதனால் உன்னுடைய ரத யாத்திரையை அப்படியே நிறுத்தி வை, நான் வர வரைக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன், அதற்காக ஜெகநாதர் இப்படி நின்று கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்ல, உடனே மன்னர், உங்களுடைய பக்தி காரணமாகவே இங்கே ஜெகநாதர் இப்படி நின்று கொண்டு இருக்கிறார். நீங்கள் தான் வந்து உங்கள் கையால் தேரை வடம் பிடித்து இழுக்க வேண்டும் என்று கூற, அவர் வந்து தேரை வடம் பிடித்து இழுக்க ஜெகநாதரின் ரதம் அங்கிருந்து புறப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சாலபேகா வருவதற்கு முன்னாடி ரதத்தை நகர்த்துவதற்காக யானையெல்லாம் வைத்து நகர்த்தி பார்த்தாங்கள். ஆனால் நகரவில்லை. அதன் காரணமாகவே மன்னர் சாலபேகாவை பார்த்து, இந்த இடத்தில்தான் ஜெகநாதர் உங்களுக்காக ரதத்தை நிறுத்தினார், அதனால் இந்த இடத்திலேயே உங்களுக்கு ஒரு இடத்தை நான் தருகிறேன், இங்கேயே நீங்கள் அமர்ந்து எப்பொழுதும் ஜெகநாதரை தியானம் செய்து கொண்டு இருங்க என்று ஒரு இடத்தை தந்தாங்க. அந்த இடத்திலேயே பக்த சாலபேகா என்றும் இருந்து தியானம் செய்து வைகுண்டம் அடைந்தார். அதனாலேயே அந்த இடத்தில் இப்பொழுதும் ஜெகநாதர், சுபத்ரா மற்றும் பலராமரின் ரத யாத்திரை பொழுது பக்த சாலபேகாவின் சமாதியில் நின்றுவிட்டு பிறகு ஜெகநாதர் நகர்வாராம். 9வது நாள் ஆஷாட சுக்ல துவாதிசி அன்று, ஏகாதசிக்கு மறுநாள், குண்டீச்சா பவனத்தில் இருந்து ஜெகநாதர், சுபத்ரா, பலராமரின் ரதங்கள் திரும்பவும் ஸ்ரீபவனமான ஜெகநாதர் கோவில் வந்தடைந்து மூலவர்களும் கோவில் உள்ளே சென்றடைவார்கள். இப்பொழுது ரத யாத்திரை எதற்காக நடைபெறுது, இதற்கு என்ன காரணம்? இப்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடைபெறும் பொழுது கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய முனிவருக்கு சாப விமோசனம் தருவது, அதுபோல 2 பக்கமும் சைவம் மற்றும் வைணவத்திற்கான அழகான திருவிழாக்கள் இணைந்து நடைபெறும். இங்கே ஜெகநாதரின் ரத யாத்திரைக்கும் வரலாறு உள்ளது. அது என்னவென்றால், கிருஷ்ணர் மதுராவிற்கு சென்று கம்சனை வதம் செய்துவிட்டு அங்கிருந்து துவாரகைக்கு சென்று விடுறாரு. பிறகு அவர் பிருந்தாவனம் திரும்பவே இல்லை. அதனால் கிருஷ்ணரின் தாயான யசோதை, நந்தர் மற்றும் ராதா, கோபிகைகள் இவங்க எல்லோருமே கிருஷ்ணரை பார்க்காம மிகவும் கவலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் குருக்ஷேத்திரம் பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஆற்றில் வந்து கிருஷ்ணர் மற்றும் கிருஷ்ணரின் மனைவிகள் அனைவரும் வந்து அங்கே குளிப்பாங்களாம். அப்பொழுது கிருஷ்ணரை சந்திக்கலாம் என்பதற்காக பிருந்தாவனத்தின் மக்கள் அனைவருமே அந்த ஆற்றை நோக்கி செல்வார்கள். பிறகு அங்கே சென்று கிருஷ்ணரையும் மற்றவர்களையும் அவர்கள் சந்தித்து மிகவும் சந்தோஷமாக இருந்தார்களாம். இதற்காகவே இந்த ரத யாத்திரை நடைபெறுது. அதாவது ஜெகநாதரின் கோவிலான ஸ்ரீ மந்திர், அது துவாரகையாகவும் புகுந்த வீடாகவும் மற்றும் குண்டீச்சா பவனம் அது பிருந்தாவனமாகவும் பிறந்த வீடாகவும் இருக்க, இவர் தன்னுடைய கோவிலிலிருந்து தனது தங்கையான சுபத்ரா தேவி, அண்ணன் பலராமரோடு இவருடைய ஆயுதமான சுதர்சன சக்கரம், இவர்கள் 4 பேரும் துவாரகையான புகுந்த வீட்டிலிருந்து பிருந்தாவனமான பிறந்த வீட்டிற்கு சென்று இந்த 9 நாட்களும் அங்கேயே தங்கியிருந்து பிறந்த வீட்டு மக்களான யசோதா, நந்தர், ராதா, கோபர்கள், கோபிகைகள் இவங்களோட மிகவும் சந்தோஷமாக இருந்துவிட்டு பிறகு ஸ்ரீ மந்திரான ஜெகநாதர் கோவில் திரும்புகிறாங்க. இதுவே ஜெகநாதரின் உலக புகழ் பெற்ற ரத யாத்திரையாகும். இதற்கு நடுவில் மகாலட்சுமி தாயார்
ஜெகநாதர், சுபத்ரா மற்றும் பலராமர் கிளம்பி 3 நாட்கள் ஆகியுமே இன்னும் வீடு திரும்பவில்லையே. ஒரே நாளில் திரும்பி வந்து விடுவேன் என்று சொன்னாங்க. ஆனால் ஏன் இன்னும் வரவில்லை என்று லக்ஷ்மி தாயார் அங்கே ஸ்ரீமந்திரான ஜெகநாதர் கோவிலிருந்து பார்த்து கொண்டு இருப்பாங்களாம். ஜெகநாதர் இன்னும் திரும்பாததனால் அங்கிருந்து லக்ஷ்மி தேவி பல்லக்கில் கிளம்பி வந்து இந்த குண்டீச்சா பவனம் அடைவார்கள். இப்படி தாயார் வந்து அடைந்த உடனேயே லக்ஷ்மி தேவி வந்திருப்பதை தெரிந்து கொண்ட ஜெகநாதர் இங்கே வந்து அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக கதவை மூட சொல்லிவிடுவார்களாம். உடனே லக்ஷ்மி தேவிக்கு மிகுந்த கோபம் அடைந்து ஜெகநாதரின் ரதத்தை மட்டும் உடைத்துவிட்டு திரும்பவும் ஸ்ரீமந்திரான ஜெகநாதர் கோவிலுக்கு சென்று விடுவார். ஜெகநாதரின் ரதத்தை மட்டும் உடைத்துவிட்டு கோபத்தில் திரும்பவும் ஸ்ரீமந்திரான ஜெகநாதர் கோவில் திரும்பி விடுவாங்களாம். இப்பொழுது 9 நாட்கள் உற்சவம் முடிந்து ஜெகநாதர், சுபத்ரா, பலராமர் மற்றும் சுதர்சன ஆழ்வார் இவங்க 4 பேருமே ஸ்ரீமந்திரான ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்புவாங்க. அப்படி இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி ஜெகநாதருக்கு மட்டும் அனுமதி இல்லாமல் மற்ற அனைவருக்கும் அனுமதி தந்து விடுவாங்க. ஏனென்றால் லக்ஷ்மி தேவி வரும்பொழுது அங்கே குண்டீச்சா பவனத்தை ஜெகநாதர் மூடிவிட்ட காரணத்தினால். லக்ஷ்மி தேவியை சமாதானம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெகநாதர் ரசகுல்லா மற்றும் மற்ற பரிசுகளை எடுத்து வந்து தாயாரை சமாதானம் செய்வாராம். பிறகு லக்ஷ்மி தேவி சமாதானம் அடைந்து ஜெகநாதரும் உள்ளே சென்று கோவிலிலிருந்து பக்தர்களுக்கு அருள் செய்வார்கள். இதுவே ஜெகநாதரின் ரத யாத்திரையின் மிக சிறந்த வரலாறு மற்றும் அற்புதங்கள் ஆகும். இப்போது நம்ம ஜெகநாதர், சுபத்ரா தேவி மற்றும் பலராமருடைய ரதங்களின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். ஜெகநாதருடைய ரதத்தின் பெயர் நந்தி கோஷா ஆகும். இந்த ரதத்திற்கு 16 சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ரதம் சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது விஷ்ணுவை குறிப்பதாக இருக்கிறது. மற்றும் இந்த ரதத்தின் பாதுகாவலராக கருட பகவான் இருக்கிறாரு. இந்த ரதத்தை ஓட்டும் சாரதியாக தாருகா என்பவர் இருக்காரு. ரதத்தின் கொடியாக திரைலோக்கிய மோகினி என்ற கொடி பறக்கவிடப்பட்டிருக்கும். இந்த ரதத்தில் 4 குதிரைகள் பூட்டப்பட்டு அந்த 4 குதிரைகளுமே வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஷங்கா, பலங்கா, ஸ்வேதா, ஹரிதாஷ்வா என்ற பெயராகும். இந்த ரதத்தில் ஜெகநாதரின் உற்சவ மூர்த்தியான மதன் மோகனும் அமைந்திருக்காரு. ஜெய விஜயர்கள் துவார பாலகர்களாக அமைந்திருக்காங்க. 9 தெய்வங்களும் இந்த ரதத்தில் அமைந்திருக்காங்க. அவர்கள் அனுமான், ஹரிஹரன், விஷ்ணு, கிருஷ்ணரான கிரிதரன், பாண்டு நரசிங்கன், சித்தமணி கிருஷ்ணா, நாராயணா, ராமர். பிறகு ராமர் அனுமன் மீது அமர்ந்தது போல இந்த ரதத்தில் அமைந்திருப்பாங்க. பிறகு இப்பொழுது நம்ம பலராமருடைய ரதத்தை பற்றி பார்க்கலாம். அந்த ரதத்தின் பெயர் தாளத்வஜா. இந்த ரதத்திற்கு 14 சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரதம் சிகப்பு மற்றும் பச்சை நிறத்தில் அமைந்திருக்கு. இந்த ரதத்துடைய காவல் தெய்வம் வாசுதேவா. இந்த ரதத்தின் ஓட்டுபவர் மட்டாளி. இந்த ரதத்தின் கொடியின் பெயர் யுனானி. மற்றும் பலராமரின் ரதத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் கருப்பு நிறத்தில் இருப்பவர்கள். அவர்களின் பெயர் திப்ரா, கோரா, திர்கஷர்மா, ஸ்வர்ண நாவா. பலராமருடைய ரதத்தில் கூட வருபவர் ராமகிருஷ்ணர் ஆவார். மற்றும் நந்த மற்றும் சுனந்த இவங்க இருவருமே துவாரபாலகர்களாக இருக்காங்க. ரதத்தில் அமைந்திருக்கும் மற்ற 8 தெய்வங்கள் கணேசன், கார்த்திகேயன், சர்வமங்களா, பலராமர், ஹலாயுதா, மிருத்யுஞ்சயா, சிவபெருமான், நத்வம்வரா, முக்தேஸ்வர், சேஷதேவா ஆவார்கள். பிறகு சுபத்ரா தேவியின் ரதத்தின் பெயர் தர்ப்பதாளனா ஆகும். ரதத்திற்கு 12 சக்கரங்கள் மற்றும் சிகப்பு மற்றும் கருப்பு நிறத்தினால் ஆன ரதமாகும். ரதத்தின் காவல் தெய்வம் ஜெயதுர்கா ஆவார்கள். ரதத்தை ஓட்டுபவர் அர்ஜுனர். ரதத்தின் கொடி நந்தம்பிகா ஆகும். சுபத்ரா தேவியின் ரதத்தை ஓட்டும் குதிரைகளின் நிறம் சிகப்பு ஆகும். மற்றும் இந்த 4 குதிரைகள்
ரோக்ஷிகா, மோக்ஷிகா, ஜிட்டா, அப்ரஞ்சிதா ஆவார்கள். சுபத்ரா தேவியோடு இணைந்து வரும் தெய்வம் சுதர்சன சக்கரத்தாழ்வார் ஆவாங்க. ரதத்தின் துவார பாலகிகளாக கங்கா மற்றும் ஜமுனா இருக்காங்க. பிற 9 தெய்வங்கள் சண்டி, சாமுண்டா, உக்ரதாரா, பனதுர்கா, சூலிதுர்கா, வராகி, ஷாமகாளி, மங்களா, விமலா ஆவார்கள். பிறகு ஜெகநாதருடைய ரதத்தை இழுக்கக்கூடிய கயிறுக்கு பெயர் சங்கச்சூட நாகினி, பலராமருக்கு பாசுகி நாகா மற்றும் சுபத்ரா தேவிக்கு ஸ்வர்ணச்சூட நாகினி ஆகும். இத்தனை சிறப்புமிக்க ரதங்கள் வருடா வருடம் புதிதாக செய்கிறாங்க. இந்த ரதங்களை செய்பவர்கள் ஒரே பரம்பரையை சார்ந்தவங்க மட்டுமே செய்கிறாங்க. பிறகு ரத யாத்திரை முடிந்தவுடனே இந்த ரதத்தை களைந்து விட்டு அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே விற்பனை செய்கிறாங்க. இதுவே ரதங்களின் சிறப்பாகும். ஜெகநாதர், சுபத்ரா தேவி, பலராமர், லக்ஷ்மி தேவி மற்றும் பார்வதி தேவி அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமந்திரை